இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க மாமன் படத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு டிப்பிக்கல் அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி படங்கள்ல வர டெம்ப்ளேட் எமோஷன்ஸ் வச்சு தான் இவங்க கதைய நகர்த்துறாங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஹீரோவோட அக்காக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தையே இல்ல. அத எல்லாரும் சொல்லி இவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல தான் இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையனும் பொறக்குது. ஸோ அப்பா அம்மாவை விட மாமா மேலே பாசமாகவும் இல்லை பாச வெறியாகவும் அதே மாதிரி மாமாவும் மருமக மேலே உயிரே வச்சுருக்கான். இந்த பாச பிணைப்புகளை பார்த்து டாக்டர் ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. ஒரு டைமுக்கு மேலே 2 பேரும் கல்யாணமும் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில நந்தி மாதிரி இந்த பையன் இருக்கிறான். அது ஸ்டார்டிங்கில் என்னதான் நல்லா போனாலும் போக போக அதுவே வெறுப்பை உண்டு பண்ணுது. அதனால் நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க 2 பேரும் பேராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்வசிகா தான் அக்காவை நடிச்சிருக்காங்க. இது போக ராஜ்கிரண், பாலா சரவணன், பாபா பாஸ்கர் இந்த மாதிரி நிறைய தெரிந்த முகங்கள் நடிச்சிருக்காங்க. நடிச்ச எல்லாரும் ரொம்பவே டீசெண்டாக நடிச்சிருக்காங்க. சூரியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஸ்டாராக மாறினது ரொம்பவே நல்லா தெரியுது. ஆக்ஷன் ஆகட்டும், காமெடி சீன்ஸ் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும், இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுற வகையில் ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஒன்லைன் வச்சு தான் ஸ்க்ரீன் ப்ளே டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்கே ஆரம்பிக்கும், எங்கே முடியும், ஹீரோ யார், வில்லன் யார் அப்படின்னு. ஆனால் இவங்க எந்த பேசிஸில் இவங்க ஸ்க்ரீன் ப்ளே டெவலப் பண்ணாங்க அப்படின்னே தெரியல. வில்லனே இல்லாமல் அந்த சின்ன பையனை வச்சு இவங்க 2 பேருக்குள்ள கான்ஃப்ளிக்ட்டை உண்டு பண்ணி அதை மொத்த குடும்பமும் எதிர்க்காத வகையில் படத்தை முடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலில் கிரிஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ கால்டு கிரிஞ்சுன்னு வேணால் அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த படத்துக்கு நம்ம இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏம்னா இந்த படத்தில் அவ்வளோ அவுடேட்டடான மெகா சீரியல்ஸில் உள்ள சீன்ஸும் எமோஷன்ஸும் இருக்குது. அது போக படம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பையன் இடத்துல நம்மளை இருந்திருந்தா நம்ம அப்பா அம்மா நம்மளை இப்படி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது போக காமெடி சில இடங்களில் ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த மொத்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அது இன்ட்ரோவல் பிளாக் தான். ஏம்னா இந்த மாதிரியான படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுற சாக்ரிஃபைஸ்லாம் அன்னோட்டிஸ்டாக போயிடும். ஆனால் இவங்க பாபா பாஸ்கர் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையே இன்ட்ரோவலாக வச்சது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதை அவங்க செகண்ட் ஹாஃபில் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் மொத்தமாக சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன் டிவி, விஜய் டிவியில் சீரியல் பார்க்குறவங்க, உலகத்திலே நாங்கள் தான் சிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பீக் எமோஷனான படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் சன் டிவியில் சீரியல் பாருங்கள். தேங்க்யூ.